ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சாரதா மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா உண்மைகளையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு விஜய். உங்கள் பாட்டியும் சித்தியும் எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு போன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் காவேரி வந்து கோவிலில் பார்த்து பேசிட்டு போன விஷயம் வந்து குமரன் மூலியமாக வந்து தெரிய வருது. இதெல்லாம் வந்து கேட்டு பயங்கரமாக வந்து அதிர்ச்சியாராரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயம் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. காவேரி இதனால தான் இப்படி வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் காவேரி கிட்ட வந்து மன்னிப்பும் வந்து கேட்குறாரு விஜய். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படிங்க நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு இருக்க நியாயத்தை வந்து விஜய் கிட்ட வந்து புரிய வைக்கிறாங்க. பாட்டி இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசுனா நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் யோசித்து அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பார்த்தீங்கன்னா தான் தரப்புல இருந்து வந்து ஒரு நியாயத்தை வந்து வைக்கிறாங்க. சைட்ல இருந்தும் எந்த தப்புமே இல்லை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சாரதாமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் காவேரி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் சாரதாம்மாவுக்கு வந்து ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே இப்படி பேசிட்டு போனதை அடுத்து தன் பொண்ணை எப்படி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட தான் இருக்காங்க. காவேரியை பற்றி புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க வீட்டில் நான் எப்படிப்பா அனுப்பி வைக்கிறது? காவேரி சந்தோஷமாக இருப்பாளா? அதுவும் வயிற்றுல வந்து பிள்ளையோட இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப சந்திக்கப்படும் போது குழந்தைக்கு தானே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து புரிய வைக்கிறாங்க. நினைக்கிறேன் எல்லா விஷயமும் நியாயமான விஷயம் தான். நான் இந்த பிரச்சனையை வந்து தீர்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்றாரு. காவேரி கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறமா காவேரியும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கோவப்படாதீங்க, பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டே வந்து போயிட்டுருக்காரு. காவேரி நடந்துக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் வந்து அது மட்டும் இல்லாமல் பாட்டி பேசின விஷயங்களையும் பற்றி நினச்சி பார்த்துட்ருக்காரு. இதனால தான் காவேரி நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க, காவேரி ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. உள்ளே போயிட்டு அமைதியாக தான் வந்து பாட்டிக்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போன விஜய் பார்த்தீங்கன்னா அன்பரசை பார்த்ததும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. யார் உள்ளே விட்டது, நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோபத்தோட பேச அதுக்கப்புறம் சித்தி பாட்டி 2 பேருமே வந்து தடுக்கிறாங்க. அப்பா விஜய் இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்காரு, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த மனுஷன் இதை மாதிரிலாம் பண்ணலாமாப்பா, என்னப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து கேட்குறாங்க. பாட்டி இவர் பண்ண விஷயம் எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சா, திடீர்னு என்ன இவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து கேட்குறாரு. அப்பா என்னதான் இருந்தாலும் அவரோட சித்தப்பா தானே, எல்லா பிரச்சனையும் வந்து மறந்துட்டு தானே வந்திருக்காங்க. ஓ அதுக்காக நான் வீட்டுக்குள்ளே விட்டுணும் அப்படி தானே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, நிறைய தப்பு பண்ணியிருக்காருதாப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை, உன்னோட சித்தி முகத்துக்காக நீ விடலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. இவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியும், ஆனால் காவேரி தப்பே பண்ணலனாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படி தானே பாட்டி? கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா பதிலே பேச முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி அமைதியாயிட்டீங்க? இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அமைதியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு பாட்டி நான் வந்து காவேரிக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் பாட்டிக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர பயத்தோடு நிற்கிறாங்க. பாருங்க பாட்டி, ஒரு விஷயத்த நான் தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பாட்டி அந்த வீட்டில் டிவோர்ஸ்லாம் போய் கேட்டீங்க, நான் எப்படி டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் போய் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பாட்டியும் பதிலுக்கு இல்லைப்பா விஜய், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான்ப்பா நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேச பார்க்குறாங்க. இப்படி ஒரு நியாயத்தை மட்டும் என் முன்னாடி கொண்டு வராதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணுறாரு, ரொம்ப எமோஷனலாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோதான் நியாயப்படுத்தி சொன்னாலும் என்னால் வந்து உங்கள் முடிவை ஏற்றுக்கவே முடியாது பாட்டி. இப்போ கூட இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா காவேரி என்ன தெரியுமா சொல்லி அனுப்புனா, இதை பற்றி நீங்கள் வீட்டில் கேட்காதீங்க, வீட்டில் கேட்டு சண்டை போடாதீங்க, பாட்டியும் தாத்தாவும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் அனுப்புனா. அவளுடைய நல்ல மனசை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. பாரு விஜய், நான் சொல்கிறத கேளுப்பா, அவளோட நீ வாழ்ந்தனா கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்காது. திரும்ப திரும்ப நீ நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் உன்னோட வாழ்க்கையில். அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த பசுபதி உன்னை சும்மாவே விட மாட்டான், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்காக ஒன்றுனா காவிரி எனக்காக வந்து நின்னால, அப்போ அவளுக்காக ஒன்றா நான் போகக்கூடாதா பாட்டி?
இங்க என்ன விஷயத்த நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாட்டி ஒரு பக்கம் பேச, அதுக்கப்புறம் விஜயும் பேச 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் அதிகமாகிட்டே போகுது. "அப்படி என்னப்பா உன்னால அவள விட முடியல?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க, "பாட்டி என்னால காவேரியை விட்டு கொடுக்க முடியாது. நீங்க தாத்தா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மடங்கு தான் காவேரியும் வந்து அதே இடத்துல தான் நான் வச்சிருக்கேன் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் விஜயும் பார்த்தீங்கன்னா கோபமா அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. திரும்ப வந்து தாத்தா வந்து சமாதானப்படுத்துறாரு. சரி, கர்ப்பமா இருக்க நேரத்துல எப்படி தாத்தா நான் அவள விட்டு தனியா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத கேட்டு தாத்தா, பாட்டி எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. "என்னப்பா சொல்ற விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியும் அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. "ஆமா தாத்தா, இந்த விஷயத்த பத்தி நான் வந்து சந்தோஷமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற வந்து சூழ்நிலை அமைஞ்சு போச்சு." "ஆமா தாத்தா, காவேரி இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்கா" அப்படின்னு சொல்றத கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு தாத்தா. தாத்தாயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒண்ணுமே புரியாம அப்படியே திகைச்சு போய் வந்து நின்னுட்டு இருக்காங்க. "இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அவகிட்ட என்னலாம் பேசியிருக்கீங்க பாட்டி? அவ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, "என்னப்பா சொல்ற விஜய்? உண்மையாலுமே காவேரி கர்ப்பமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாட்டியும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "விஜய் இத முதல்லயே சொல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, தாத்தா 2 பேருமே வந்து கேட்க, "எப்படி என்னால சொல்ல முடியும்? ஏற்கனவே இங்க நெறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த சமயத்துல வந்து நான் இத வேற கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப புது புது பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருக்க மாரி தான் இருக்கும் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய். "இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் இந்த பசுபதி மட்டும் இல்லப்பா. நீயும் காவேரியும் 2 பேருமே சேர்ந்து வாழாம இருக்கீங்களே! உங்களோட வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான்ப்பா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தப்பா உணர்ந்த பாட்டி என்ன பண்றாங்க, விஜய் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. "நான் தெரியாம நெறைய விஷயங்கள் பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரிய பத்தி பாட்டி கிட்ட வந்து புரிய வைக்கிறாரு. பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அன்பரசோட மனசுக்குள்ள "இது வேறவா?" அப்படின்ற மாரி ரொம்பவே கடுப்பா வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. "இதுக்கு மேல எனக்கு என்னப்பா வேணும்? நீயும் காவேரியும் சந்தோஷமா இருந்தாலே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து பெருந்தன்மையா வந்து சொல்லிட்டுருக்காங்க. "நீ காவேரிய வந்து பார்த்துட்டு தான் வரியாப்பா? அப்ப காவேரிய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க, "எப்படி பாட்டி என்னால இங்க கூட்டிட்டு வர முடியும்? எனக்கு காவேரினாலே பிடிக்காம இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி என்னால அவள கூட்டிட்டு வர முடியும் பாட்டி? அதுக்கப்புறம் அவ கிட்ட நீங்க நடந்துக்கிற விதமே வேற மாரி இருக்குமே! இதனால அவ மட்டும் இல்லாம அவள வயித்துல வளர குழந்தைய தானே பாதிக்கும்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு விஜய். "கரெக்ட்டு தான்ப்பா விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம, "நானே காவேரிய போய் கூட்டிட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்றாங்க. இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விஜயும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, பாட்டி அவங்க சித்தி 2 பேருமே வந்து காவேரி வீட்டுக்கு போறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் வந்து நினைச்சு மன்னிப்பும் வந்து கேட்குறாங்க. "நெறைய பேசிட்டேன். ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து இவங்க 2 பேருமே வந்து சந்தோஷமா வாழல அப்படின்னு நினச்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். பேச வந்தேன்ல காவேரி, அப்போவாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம்ல என்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து கேட்குறாங்க. "இல்ல பாட்டி, நீங்க கோவில்ல இந்த மாரி என்கிட்ட பேசும்போது நான் எப்படி இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. "இனிமேல் இந்த தப்பு நடக்காது காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க. சாரதாம்மா சொல்றாங்க, "இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நானே அவள அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்ச பாட்டி வந்து காவேரி வீட்டுக்கு நல்லபடியா வந்து கூட்டிட்டு போறாங்களா? இல்ல வந்து ராகினிக்கு இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறமா என்ன மாரியான பிரச்சனைலாம் பண்ணி விஜய், காவேரி இவங்க 2 பேரையும் வந்து பிரிச்சு வைக்க போறாங்க? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.